ஹலோ கைஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லட செட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். பேசிக்கலி நான் வந்து ஃப்ரம் கரூர், ஓகேங்களா. அப்பா ஊர் வந்து கரூர். ஸோ அங்கெல்லாம் வந்து செட்டு ரொம்ப ஃபேமஸ். அதாவது கரம் செட்டு, எல்லட செட்டு, அப்பளம் செட்டு, முட்டை செட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். எவ்வளோ பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கும் வந்து பீட்ரூட், அந்த சட்னி, கார சட்னி, வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அதான் நம்ம பார்க்க போறோம். நாங்க செய்ய போறோம் வீட்லயே. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 ஆனியன் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு பீட்ரூட் அண்ட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு, பீட்ரூட் வந்து சீவிக்கோங்க, கேரட்டும் சீவிக்கோங்க, அண்ட் ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன். ஆக்சுவலாக பயங்கரமா கண்ணு எரியுதுங்க. ரொம்ப காரமான வெங்காயம் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து எட்ஜஸ் போட முடியாது, ஏன்னா நான் வந்து மைக் போட்டுக்கனால சைலண்டா இருக்கணுன்றனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா எனக்கு இது எப்பெல்லாம் நாங்க வீட்டுல செய்யறோமோ சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் என்னோட சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துருங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது லைக் ஒரு 5th 6th படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து நான் சொன்னேன்ல, அது வந்து ரோட்லயே ஸ்ட்ரீட்லயே வந்து விற்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். அப்போ வந்து ஒரு அப்பளம் செட்டு வந்து பாத்தீங்கன்னா 50 பைசே. ஸோ நான் வந்து அம்மா கிட்ட வந்து ஒரு 2 rupees 3 rupees 5 rupeesலாம் ஸ்நாக்ஸ்க்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த அப்பள செட்டு வாங்குறதுக்காக கியூல நின்று வாங்குவோம் பாருங்க. அது வயசான ஒரு பாட்டி போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் எப்பெல்லாம் வந்து சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சைல்டு ஞாபகம் வருமா அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி ஆனியன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நான் ஈஸியாக சாப் பண்ண முடியும்னா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கேரட்டும் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா சீவ போறேன். நல்லா எனக்கு இந்த மாதிரி சின்னதா இருக்குல்ல, அதுல வந்து சீவிக்க போறேன். நான் நல்லா கேரட் பீட்ரூட்டும் சீவிட்டேன். ஆக்சுவலா ஏன் நான் சீவினேன் அப்படின்னா, நான் ப்ரீத்தி ஜெராக் தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நீங்க அதுலயும் கூட அதுல இருக்கிற பிளேட்ல கூட நீங்க போடலாம். பட் அது ரொம்ப எனக்கு பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனாலதான் வந்து நான் சீவினேன். அண்ட் இதை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பிகாஸ் இதோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, நல்லா காரமா இருக்கணும். ஸோ ரொம்ப நம்ம சேர்க்க வேணாம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். வேணும் அப்படின்னா இன்னும் ஆனியன் போட்டு நம்ம இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஆனியனுக்கு தகுந்த மாதிரி இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்பைசி சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுல ஒரு 25 கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். பயந்துடாதீங்க, ஸ்பைஸா இருக்கணும், நல்லா இருக்கும். பட் ரொம்ப ஸ்பைஸியா இருக்காது. கொஞ்சோண்டு புதினா, லைக் கொஞ்சமா, ஏன்னா புதினா ரொம்ப போனுச்சுன்னா லைக் புதினாவோட டேஸ்ட் தான் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அண்ட் கொத்தமல்லி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா. பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு சட்னி நிறைய கொடுக்கும். ஸோ அதனால நான் ஃபுல்லாவே ஆட் பண்ணிடுறேன், நல்லா ஒரு கை அளவுக்கு. அண்ட் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க போறோம். இதோட சேர்த்து தேங்காய் போட போறோம். ஓகே, தேங்காய் வந்து சும்மா கொஞ்சமா தேங்காய். வெயிட், நான் வாஷ் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஜார்ல மாத்திட்டேன். ஸோ இப்போ வந்து இதுல கொஞ்சமா தேங்காய். தேங்காய் ரொம்ப போட்டா அப்புறம் காரம் இருக்காது. ஸோ அதுல கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா பொட்டுக்கடலை, சும்மா 4 பொட்டுக்கடலை, அவ்வளவுதான். இதோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, குட்டி பால்ல அளவுக்கு புளி, ஓகே, அதை எடுத்துக்கோங்க, அரைச்சிட்டு. அதான் நம்மளோட கார சட்னி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி சாப்பிடலான்ற மெத்தட் நான் சொல்றேன். எங்க பாருங்க, இந்த அளவுக்கு குட்டி பால், இது போதும். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அரைக்க போறோம்.
கொஞ்சமா தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா நான் உப்பு போட சொல்ல மறந்துட்டேன். ஸோ உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அண்ட் இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுல நம்ம சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி எல்லடை வாங்கிக்கோங்க. நான் வந்து எல்லடை செட்டு தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா முட்டையில கூட ட்ரை பண்ணலாம், முட்டையில நல்லா இருக்கும். இந்த எல்லடை வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஸ்மால் சைஸ் எல்லடை தான். இந்த எல்லடை வேணும்னா திருச்சியில கருமண்டபம்ல எங்க இருக்கு, அப்போலோ ஃபார்மசி பக்கத்துல இருக்கு. இஃப் யூ திருச்சி பீப்புள் நீங்க அங்க வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். டேஸ்ட் பார்க்கறதுக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டுருக்கேன், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லடை தட்டை எடுத்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா இந்த கார சட்னி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஆனியன் போட்டு செஞ்சோம்ல அது. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எனக்கு நீங்க தேங்க் பண்ணுவீங்க. ஓகே பாய், நாங்க சாப்பிட போறோம்.